ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஸ்த சீரீஸ் எபிசோட் 4ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நான் எதுக்கு போடலைன்னா, நான் என்னோடய நேட்டிவ் பிளேஸில் இருக்கேன். இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2 டேஸாக ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எப்படியாச்சும் வீடியோ போட்டுருணும்னு சொல்லி. நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியலை. இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பேமும் ரேக்கும் கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ரேக் ரொம்ப பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. பேம் அவங்கள ரொம்பவே சேஃபாக படுக்க வச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பேம் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. பேம் ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று, இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்னோடய அம்மாவையும் அப்பாவையும் கொன்னுடுச்சு. என்னோடய அம்மா அப்பாவை இந்த ஹாஸ்பிட்டல் என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. இனி நான் அவங்க இல்லாத உலகத்தில் எப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க. இப்போ அதை நினச்சி பார்த்து வீட்டில் இருந்து அழுதுகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்க பாட்டி அங்கேருந்து வரவும் பேம் உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு அழுகாத மாதிரி அவங்க பாட்டி முன்னாடி நடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பாட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. பேம், நீ அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கவும், நான் அழுகலை, உனக்கு எப்படி தெரியும் பாட்டி? நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னை பற்றி எல்லா விஷயமே எனக்கு தெரியும்னு அந்த பாட்டி சொல்லவும் பேம் உடனே அவங்க பாட்டி மேலே சாஞ்சிக்கிட்டு இன்னுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் என்னோட அம்மா அப்பாவையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவங்க இல்லாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட ரொம்பவே அழுதுட்ருக்குறாங்க. அப்போ அவங்க பாட்டி பேமுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீ இது எல்லாத்தையுமே மறந்துடு, இதிலிருந்து நீ சீக்கிரமே வெளியில் வரணும். நல்லது கெட்டது இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதில் நமக்கு எது தேவையானதோ, நம்ம எதனால் ஹாப்பியாக இருக்குமோ அந்த நல்ல விஷயத்த மட்டுமே எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும். கெட்ட விஷயத்த மட்டுமே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு நம்மளே கஷ்டப்படுத்தக்கூடாது. சரி, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நீ அவங்க பாட்டி பேம் கிட்ட சொல்கிறாங்க. பேம்மே அவங்க பாட்டி சொன்னதை கேட்டு எனக்கு புரியுது நீ அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பேம் அவங்க பாட்டியை பார்த்து, நீ ஏன் இன்னும் தூங்கலைன்னு கேட்கவும் அவங்க பாட்டி, ஆமாம்ல, நான் ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கேன்னு சொல்லவும் பேம் அதுக்கு கேட்குறாங்க, நீ எதையாச்சும் மறந்துட்டியா? நான் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன் தான், ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அப்போ பேம் சொல்கிறாங்க, டெய்லி நைட்டு ஒன்று ப்ரஷ் பண்ண சொல்லியிருக்கேன், நீ அதை இன்னைக்கு செஞ்சியான்னு சொல்லி பேம் கேட்குறாங்க. நான் அந்த விஷயத்த தான் மறந்துட்டேன், நான் ப்ரஷ் பண்ணலன்னு சொல்லவும் 2 பேருமே சேர்ந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த பாட்டிக்கு ஞாபகம் வருது, பேம் அவங்க பாட்டிக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லியுமே கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, எனக்கு 70 வயசாயிருச்சு, எனக்கு நீ சொல்லி கொடுக்கணும்னு இல்லைன்னு சொல்லவும் அப்படியே அவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க. ரேக் அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்ததும் பேம் அவங்க கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அண்ணன் கவி கால் பண்ணுறாங்க. நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிட்லாமான்னு கேட்கவும் ரேக் அதுக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நான் பேமை பற்றி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும் ரேக்குமே, அப்போ நீ என்னோடய வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. கவி ரேக்கோட வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சிட்ருக்குறாங்க. கவி நம்ம தங்கச்சி எவ்வளோ அழகாக சமைக்கிறான்னு சொல்லி அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்குறாங்க. ரேக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு நூடுல்ஸு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செஞ்சுட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு, உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி கவிக்கிட்ட சொல்கிறாங்க. கவி அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. அதை சாப்பிட்டதும் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நூடுல்ஸை நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி ரேக்கை ரொம்பவே பாராட்டுறாங்க. அப்போ ரேக் கவிக்கிட்ட, நீ பேமை பற்றி ஏதோ பேசணும்னு சொன்னியே, அது என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் பேமும் இப்போ கொஞ்ச நாளாகவே டேட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பேம் என்கிட்ட ரொம்ப வியர்டாகவே ஃபீல் பண்ணுறா, என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா, என்னை விட்டு விலகி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது, அது ஏன்னையே தெரிலன்னு சொல்லி ரேக்குக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரேக், இந்த விஷயத்தில் எனக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே லவ் பண்ணலை, டேட் பண்ணலை, அதனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கவிக்கிட்ட சொல்கிறாங்க. கவியுமே அதுக்கு,
எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். இதை நான் வேற யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேக் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, நம்ம ஏன் ஏக்கிக்கிட்ட கேட்கக்கூடாது, அவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு, இதை பற்றி நம்ம அவங்கிட்ட கேட்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு கவி, அவனுக்கு மேரேஜ் மட்டும் இல்லை டைவர்ஸுமே ஆகிருச்சு, நம்ம இதை பற்றி எப்படி கேட்குறதுன்னு சொல்லவும் ரேக்கு யோசித்து பார்த்துட்டு, ஆமாம்ல இதை நான் மறந்துட்டேன்னு சொல்லி சிரித்து சமாளிக்கிறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஏக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் கூட வரலையே, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் பேம் கூட இன்றைக்கி இங்கே வரலையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரேக்கை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு கிஸ்ஸு சீன் போச்சு இல்லை, அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு இனி நம்ம பேமை எப்படி பார்க்க போகிறோம், நம்ம அவகிட்ட எப்படி பேச போகிறோம், இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி அவன் முன்னாடி நடிக்கிறது, கால் பண்ணலாமா இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணலாமா, நேரில் போய் பார்க்கலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவங்க ரொம்பவே வேகமாக ஓடி போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததும் சடனாக அங்கேயே நிற்கிறாங்க. பேம் கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு அதே இடத்துல நிற்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. அதை கேட்டதும் ரேக் உடனே திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பேம் தான் நிற்கிறாங்க. பேம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுமாறி கீழே விழ போகவும் பேம் ரொம்பவே சேஃபாக பிடிச்சிக்கிறாங்க. ரேக் அவங்கக்கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும் 2 பேரும் அங்கே இருக்கிற பார்க்கில் பேசிகிட்ருக்குறாங்க. ரேக் அவங்கக்கிட்ட, நீ ஏன் என்ன கிஸ் பண்ணின, அந்த கிஸ்ஸுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, ஏன்னா நான் அன்னைக்கு ரொம்பவே குடிச்சிருந்தேன், உனக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ கவியை டேட் பண்ணுற, என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட அப்படி நடந்ததுக்குன்னு சொல்லி ரேக்கு பேம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பேம், நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னையுமே மன்னிச்சிருன்னு சொல்லி ரேக்கு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு ரேக், நீ எந்த தப்பும் பண்ணலை, நான் தான் அன்னைக்கு ரொம்பவே குடிச்சிருந்தேன், இது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. ரேக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க பேமுக்கு உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னதை நினச்சிக்கிட்டு தான் இப்போ இவங்க பேம் கிஸ் பண்ணதும் நீ என்னோட அண்ணனை தான் டேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த இடத்துல அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ரேக்கு நம்ம முன்னாடி மாதிரியே எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமான்னு சொல்லி பேம் கிட்ட கேட்டுட்டு, நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறாங்க. பேம் அதுக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலான்னு சொல்லி அவங்க 2 பேருமே வீட்டுக்கு சேர்ந்து போகிறாங்க. அப்போ ஒரு பஸ்ஸில் ஏறி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பஸ்ஸு ரொம்பவே கூட்டமாக இருக்குது. 2 பேருமே ஒருத்தர் பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்ட நெரிசலில் ரேக்கு அப்பப்போ பேம் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் இன்னுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவும் ரேக்கு தடுமாறி பேம் மேலே மொத்தமாக விழுந்துடுறாங்க. பேம் ரேக்கோட இடுப்பில் கை வச்சு ரேக்கை சேஃபாக பிடிச்சிக்கிறாங்க. ரேக்கோட இடுப்பில் கைப்பட்டதும் ரேக்குக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிடுச்சு. உடனே எழுந்து சாரின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு பேம் கேட்குறாங்க. அதுக்கு ரேக், நான் விழுந்துட்டேன்ல அதுக்காகத்தான் சொல்லவும், என்ன நீ லவ்வில் விழுந்துட்டியா நீ பேம் கேட்குறாங்க. உடனே ரேக் ஒரு பதட்டத்தோட, இல்லை நான் அப்படி சொல்ல வரல, நான் உன் மேலே விழுந்துட்டேன் அதுக்காகத்தான் சாரி கேட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேம், நீ விழலாம் அது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சடனாக அந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆகிறது. அந்த டிரைவர், இந்த பஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் எல்லோரும் வேறு பஸ்ஸில் போங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ரேக், நான் இங்கேருந்து தனியாக போகிறேன்னு சொல்லவும், நீ எதுக்கு தனியாக போகிற, நம்ம 2 பேரோட வீடும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, நம்ம சேர்ந்தே போகலான்னு சொல்லி பேம் சொல்கிறாங்க. அதுக்கு ரேக், நான் நடந்து போகலான்னு இருக்கேன், உனக்கு அது ரொம்ப தூரமாகவே இருக்கும், நான் மட்டுமே போகிறேன்னு ரேக் சொல்கிறாங்க. அப்போவும் பேம், நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா, எதனால் நீ இந்த மாதிரி பண்ணுறன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரேக், என்னோட வீடு ஃபஸ்ட்டே வந்துடும், நீ அதுக்கப்புறம் தனியாக நடந்து போக வேண்டியது இருக்கும், எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு ரேக் சொல்கிறாங்க. என்ன உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு பேம் கேட்கவும், நீ என் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு, உன்னை எப்படி நான் கஷ்டப்படுத்துவேன், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், அதனால தான் வேணான்னு சொன்னேன்னு ரேக் சொல்கிறாங்க. அதுக்கு, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை,
நீ இப்போ வரப்போறியா இல்லையா நீ? பேம் நடந்து போகிறாங்க. ரேக்குமே அவங்க கூடவே நடந்து போகிறாங்க. ரேக்கோட வீடு ஃபஸ்ட்டு வந்ததும் ரேக்கு கிளம்புறாங்க. அப்போ பேம் அவங்கள தடுத்து, நீ என்கிட்ட ஒரு பொய் சொன்னல, உன்னோட டிராயிங்கை கவி பண்ண தான் சொல்லி என்கிட்ட பொய் சொன்னல. ஆனால் அதை பற்றி உண்மை தெரிய வரும்போது எனக்கு உன் மேலேயோ கவி மேலேயோ எந்த ஒரு கோவமே வரல. எனக்கு ஏன் கோவம் வரலைன்னு எனக்கே தெரியலை. இந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேம் அங்கேருந்து கிளம்புறாங்க. பேம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அங்கே ரவுடி பசங்க ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லேடி நீனி வர்றாங்க. அவங்க ஃபோன் எடுத்து, நான் மீடியாவிலேருந்து பேசுகிறேன், இங்கே ஒரு ரவுடி கும்பல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்க. உடனே அந்த ரவுடி பசங்க மீடியான்னு சொன்னதும், நான் உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. பேம் அவங்க பாட்டியை உள்ளே போக சொல்லிட்டு நீனிக்கிட்ட, நீ எதுக்கு இங்கே வந்த? இதை பற்றி எந்த ஒரு விஷயமே என் பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி நீனிக்கிட்ட கேட்குறாங்க. நான் தான் இப்போ இந்த ரவுடி கும்பல்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீ என்ன இப்படி சொல்கிற நீ கேட்குறாங்க. நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணமே தர்றேன், நீ அதை வச்சு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுன்னு சொல்லி நீ சொல்கிறாங்க. அதுக்கு பேம், எனக்கு உன்னோட பணம் தேவையில்லை, இது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ எப்படி இதெல்லாம் பார்த்துப்ப? இதோ பார்க்குறல்ல, இந்த ரவுடி பசங்க மறுபடியுமே இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, நான் சொல்கிறத நீ கேளுன்னு நீ சொல்கிறாங்க. பேம் யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் நீனிக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. நீ ரேக்கோட ஃபேமிலியை, அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அவங்களோட நிம்மதி, இது எல்லாத்தையுமே கெடுக்கணும்னு சொன்ன. ஆனால் இன்னும் ஒரு சிலர் அவங்க குடும்பத்தை விட்டு தள்ளியே தான் இருக்காங்க, நீ ஏன் அவங்களையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற நீ? பேம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க எப்போ வேணாலும் ஒன்று சேரலாம், நீ எதுக்கு இன்னுமே அந்த ரேக்குக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? நீ அவளை விட்டு வெளியில் வான்னு சொல்கிறாங்க. அவளை பற்றின உண்மை உனக்கு இன்னுமே தெரியலை, அவள் வெறும் படிப்புக்காக மட்டுமே அந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியில் வந்திருக்க மாட்டா, நீ அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி நீ அங்கேருந்து போகிறாங்க. பேமும் ஒருவேளை இதில் இந்த விஷயத்தில் இன்னும் ஏதாச்சும் இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்த நாள் பேம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரேக்கை பார்க்குறதுக்காக வர்றாங்க. ரேக்குக்கிட்ட, நீ சாப்பிட்டுட்டியா, நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாமான்னு சொல்லி ரேக்கை வெளியில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரேக்குக்கு ஃபுட்டுன்னா ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ அவங்க உதட்டில் லேசாக ஃபுட்டு ஒட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு பேம் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து ரேக்குக்கு தொடச்சி விடுறாங்க. இதை பார்த்ததும் ரேக்குக்கு இன்னுமே ஃபீல் ஆகுது. ரேக் அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கி அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டுருக்காங்க. பேம் ரேக்குக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் என்ன தான் பிரச்சனை? ரேக்குக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரேக், நான் இதை பற்றி எல்லா விஷயமே நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நீ ஏன் மறுபடி இதை பற்றியே கேட்குறன்னு ரேக் சொல்கிறாங்க. அதுக்கு பேம், நீ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, நான் இன்னுமே உன்னை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு பேம் சொல்கிறாங்க. உடனே ரேக்குமே சொல்கிறாங்க, நான் என்னோடய வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு என்னோடய படிப்பு மட்டுமே காரணம் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னா, என்னோட அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது. எனக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. அது எப்படின்னா, ரேக்கு இன்னொரு பொண்ணு, அவங்க பேர் மே, அவங்களோட அம்மா, இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்து, ரேக், நான் உன்னோட பிரின்சிபல்கிட்ட பேசிட்டேன், இனி உன்னை பற்றியும் மேயை பற்றியும் எந்த ஒரு வதந்தியும் யாரும் பேச மாட்டாங்க, இதனால் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு மே ரொம்பவே கோவப்பட்டு, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் எதுக்காக இந்த இடத்த விட்டு போகணும், நீங்களும் என்னோட அம்மாவும் அஃபரில் இருக்கீங்கன்னு என்னோட ஸ்கூல் மொத்தத்துக்குமே தெரியும், இதில் என் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, நான் எதுக்கு இங்கேருந்து போகணுன்னு ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க. அதுக்கு ரேக்கோட அப்பா, உங்களால் என்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், உன்னோட பொண்ணு எப்படி பேசுகிறான்னு பாரு, அவளை வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, ரொம்பவே சத்தமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த லேடி, கோவப்படாதீங்க, நான் அவளுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன்னு அவங்க அப்பா பின்னாடியே போகிறாங்க. மே ரேக்குக்கிட்ட வந்து, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னால தான் நான் இப்போ இந்த இடத்த விட்டு போக போகிறேன்,
என்னோட கண்ணீருக்கு நீ தான் காரணம்னு சொல்லி ரொம்பவே சத்தமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரேக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே கேஷுவலாக, ஆமாம் எனக்கு தெரியும், இது எல்லாமே பெரியவங்க விஷயம், நீ இதில் தலையிடாதன்னு சொல்லி ரேக்கு சொல்கிறாங்க. ரேக்குக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இது எல்லாமே உனக்கு தெரியுமா, அப்போ ஏன் நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நான் என்ன பண்ணணும், நான் தான் நம்மளோட குடும்பத்தை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறேன், நீ பெரிய பொண்ணு ஆனதும் இது எல்லாத்தையுமே புரிஞ்சு பண்ணி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ரேக், குடும்பமா, அது எங்கே இங்கே இருக்குது, அது எப்போவோ சதைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட அன்பே இல்லை, அவர் உன்னை ஏமாத்துறாரு, நீ புரிஞ்சுக்கோ, அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி ரேக் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற, உன்னோட பாட்டிக்கிட்ட இதை பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் உன்னோட மாமா அவரோட பிஸ்னஸ்க்கு அப்பா கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க, இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்னு ரேக்குக்கிட்ட கேட்குறாங்க. நானும் உன்னோட அப்பாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளோட குடும்பம் இதில் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ரேக்கு, நான் சொல்கிறத கேளுமா, அப்பாவை டைவர்ஸ் பண்ணிடு, நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டேன், என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, நீ இந்த விஷயத்த எந்த காரணத்தை கொண்டும் கவிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா ரேக்கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரேக்கு பேம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவிய அங்கேருந்து தனியாக விட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு அந்த குடும்பத்தை ரொம்பவே பிடிக்கும், இது எல்லாம் தெரிஞ்சா அவன் என்ன பண்ண போகிறான்னே தெரியலன்னு பேம் கிட்ட சொல்கிறாங்க. பேம் ரேக்கோட கையை பிடிச்சிக்கிட்டு, இனி நீ என்கிட்ட எதையுமே மறைச்சி வைக்கக்கூடாது, உன்னோட மனசுக்குள்ளே போட்டு எதையுமே நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆறுதலாக ரேக்குக்கிட்ட பேசுகிறாங்களா, இல்லைன்னா ரேக்குக்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. இங்கே நைட்டு பேம் ரேக் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பாட்டி இதை சாப்பிடு, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ரேக்கை ரொம்பவே கவனிக்கிறாங்க. ரேக் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இது ரொம்பவே நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டே வைக்கலான்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, நீ ரொம்பவே நல்லா பேசுகிற, உனக்கு வேணும்னா சொல்லு, நான் இன்னுமே நிறைய டிஷ் உனக்காக சமைச்சு தர்றேன்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு பேம், பாட்டி நீ மட்டும் அப்படி சொல்லாத, அவள் இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே அவள் ஒரே ஆளாகவே சாப்பிட்ருவான்னு சொல்லி பேம் கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு ரேக், நான் அப்படிலாம் கிடையாது, நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன்னு ரேக் சொல்கிறாங்க. ஆனால் பேம், நான் தான் பார்த்துருக்கேனே, அன்னைக்கு ஒரு பவுல் சிக்கனையும் நீ மொத்தமாக சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி பேம் கிண்டல் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே பேசி சிரித்து ஒன்றா இருந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க குடும்பமே ஒன்றா சேர்ந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரேக் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும்போது அங்கே லேசாக மழை பெஞ்சிட்ருக்கு, அதில் விளையாடிட்டுருக்குறாங்க. பேம் அதை பார்த்துட்டு, உனக்கு மழைன்னா பிடிக்குமா, மழையில் விளையாடுறது பிடிக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேக், எனக்கு மழைக்காக ரொம்பவே பிடிக்கும், இந்த மழை காலத்தில் பேங்காங் ரொம்பவே அழகாக இருக்கும், நான் உனக்கு ஆப்போசிட்டு, எனக்கு மழைன்னா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ரேக்கு பேம் கிட்ட ஏன் உனக்கு பிடிக்காதுன்னு கேட்குறாங்க. ஆனால் பேம் ரேக்கை அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரேக்கை கிஸ் பண்ணுறாங்க. எது பேமா இப்படி பண்ணதுன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கும்போது அது ஒரு கனவாக போயிடுது. பேம் ரேக்குக்கிட்ட, எதுவும் இல்லை, இரு நான் உனக்கு ஒரு கொடை எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி அவங்க கையில் ஒரு கொடையுமே கொடுத்து, நீ சேஃபாக வீட்டுக்கு போன்னு சொல்லி ரேக்கை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சுது. இன்னொரு எபிசோடை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.